வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, அது எல்லா இடத்துலையும் பார்த்தா டைவர்ஸ் நிறைய ஓடுது. 2வது நானும் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன். இந்த மாதிரி கல்யாணமான 3வது மாதமே டைவர்ஸ்ன்றாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். பொண்ணு வீட்டு சைடும் செலவு பண்ணுறாங்க, பையன் வீட்டு சைடும் செலவு பண்ணுறாங்க. இது எதுக்கு அவங்க வாழ்க்கையை தொலைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எதனால் எந்த கிரகத்தால் இந்த தோஷம் ஏற்படுது? கணவன் மனைவின்றதே அவ்வளோ பெரிய அவ்வளோ செலவு பண்ணி செய்கிறது. அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணி கூட அந்த ஆசீர்வாதம் கூட எங்களுக்கு சேரலையா? நல்ல கேள்வி. நேர் கேள்வி கேட்குறேன். நல்ல கேள்வி. இது ஒரு நேயர் மட்டும் இல்லை, நிறைய பேர்கள் அந்த காலத்தில் வரதட்சணை கொடுத்து ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. இந்த காலம் அப்படி அல்ல. இப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, நல்ல வேலை இருக்கா, எவ்வளோ நகை போடுவாங்க பொண்ணுக்கு, இப்படி ஒரு பாதுகாப்பான வழியில் தான் திரும்ப நடக்குது. மாறி போச்சு. புரிதல் என்பது கிடையாது. இதுக்கு ஜாதக பொருத்தங்கள், ஒரு மணப்பெண் மணமகள் ஜாதக பொருத்தம், இப்போது சித்திரை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், மீனராசி, கன்னிராசி, எல்லா ராசியும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த நட்சத்திரம்லாம் 9 பொருத்தம் இருக்குது. 9 பொருத்தம் இருந்தும் சண்டை சச்சரவு. ஐயா அவருக்கு கேள்வி கேட்டார், ஒன்று சொன்னார் இது முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி. என்ன சொன்னீங்க? 5 மணிக்கு இப்போ ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் சண்டையே ஓய்வுது. அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அவரு ஒரு நண்பர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அங்கே அந்த நண்பர் இவர்கிட்ட சொல்லி அழுதுருக்கார். எப்போ என்ன பண்ணிப்பாங்க, யார் தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லை அடிச்சிருவாங்களா, என்ன ஆகிடும், என்னுடைய மானம் மரியாதை எல்லாமே போச்சுன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் கதறல். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதக பொருத்தம்லாம் இருந்தும் ஏன் நடக்குது? முதல் காரணம் செல்ஃபோன் அது இப்போது அது தவிர்க்க முடியாத ஒன்றா ஆகிப்போச்சு. இன்னொன்று, நிறையா நாகரிகம் என்ற பெயரில் பழைய பண்பாடுகள், பழைய கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு பழைய கலாச்சாரத்துக்கு எதிர்மறையாக வாழ தொடங்கிட்டாங்க எல்லாருமே. அந்த நேயர் சொல்லுது, அந்த நேயரோட இப்போ சார் இருக்கார் இல்லையா, சாரோட ஒரு நண்பர் சொன்னாரா, என்னுடைய மருமகளோட அம்மா அப்பா தான் காரணம். நீ கல்யாணம் ஃபோன் பண்ணி காலையில் டெய்லி ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணி பொண்ணும் மாப்பிள்ளையும் வாழவே விட மாட்டுறாங்க. நீ வந்துருமா அப்படின்றாங்க. இப்படி ஒரு பக்கம். இந்த பக்கம் மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பந்தன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் அது செய்யலை, இது செய்யலை, இன்னொன்று அவங்க இவ்வளோ திமுறையாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க. யாருக்கும் யாரும் அடிமை இல்லைங்க. முதல்ல அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளைக்கும் ஒரு பொண்ணு திருமணம் ஆகக்கூடிய மணமகனுக்கும் மணமகளுக்கும் எந்த தாய் தகப்பனும் சொல்வதில்லை. சில பேர் சொல்லியிருக்கலாம், அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள், சொல்கிறதில்லை. இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற ஒரு டைவர்ஸ். எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ். சின்ன அந்த காலத்துலலாம் நம்முடைய அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா அம்மா ஒரே மனைவி ஒரே கணவன் என்று வாழ்ந்துட்டு போனாங்க. நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனாங்க. நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன். ஒரு கணவனுக்கு உடம்பு சரியாமல் போயிடும், மனைவி கூடவே இருந்து 60 வயசு 70 வயசு வரைக்கும் கூடவே இருந்து அவங்களுடைய பணிவிடைகள் செய்வாங்க. அதே போல் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் அந்த காலத்தில் எல்லாம் அவ்வளோ பணிவிடை அப்படி ஒரு தாங்குவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எதுக்கத்தாலும் இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3வது நபர்களோட தலையீடு. உடனே ஃபோன் பண்ணால் இது மாதிரி ஏன் டல்லாக இருக்குது அப்படி கேட்கும்போது, அங்கே இவங்க இது மாதிரி புருஷங்கிட்ட சண்டை, என் மனைவிட்ட சண்டைன்னும் போது அவங்க அதுக்கு தகுந்த ஒரு ஆறுதலான பதிலை சொல்லாமல் அவங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் நான்ட்டு சொல்லி
வேற ஒரு ஏற்றி விடுற மாதிரி அவங்கள பேசி விடுவாங்க. இதனால தான் 3வது ஆளது மூலிமா தான் திருமண வாழ்க்கையில் பாதிப்பே வரும். என்னோட ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சனி, சுக்கிரனோடு பாம்பு கிரகங்கள், பாவ கிரகங்கள், இது போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது போன்ற நிலை வரும். ஆனால் அது போன்ற நிலைகள் உள்ளவர்கள் அதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு விட்டு இன்னைக்கு ஆடம்பரம் ஜாஸ்தியாக போச்சு. தேவையில்லாமல் கடன். ஒரு திருமணம் ஆகும்போது திருமணம் மணப்பெண் வீட்லேயும் கடன், மணமகன் வீட்லேயும் கடன். கடத்தை வந்து அந்த கடத்துக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, கோயிலில் கூட போய் தாலி கட்டலாங்க. இல்லை, ரொம்ப லக்ஸரியாக கடன் வாங்கி மாதம் மாதம் அவமானப்படுறதை விட இருக்கப்பட்டவங்க அப்படியே அரண்மனையில் கூட கல்யாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு மீடியம் ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து அவங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை படிக்க வைக்கும்போதே கடன் வாங்கியிருப்பாங்க, பையனை படிக்க வைக்கும்போது கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த கடனே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் போது அப்படியே நிறைய கடன் ஆகி அந்த அப்பா அம்மா வந்து தவிக்கிறத நிறைய பேர்களை இப்போ நம்ம பார்க்கலாம், பொதுவாக பார்க்கலாம். இதுக்கு காரணம் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஜாதகத்தில் அது மாதிரி கிரக தோஷங்கள் இருந்தால் ஸ்ரீரங்கம் என்ன பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கநாதர், அவர் சுக்கிரஸ்தலம். சுக்கிரன் வந்து கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம், அன்பை கொடுக்கக்கூடிய கிரகம், வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், செல்வம். ஒரு வீட்டில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுதுன்னா அதுக்கு சுக்கிரன் பலமாகும். அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நமக்கு ஜாதகத்தில் எல்லாருக்கும் கெட்ட நேரம் வருங்க, எல்லாருக்கும் நல்ல நேரம் வரும். எனக்கு நேரம் சரியில்லைன்னு நம்ம நேரத்து மேலே தான் சரி சொல்லி பண்ணுறோமே தவிர, நம்ம கரெக்டாக இருந்தால் அதுக்கு இது சரி. நேரம் கெட்டு போச்சு, இப்போ மழை பெய்யுது கூட எடுத்துன்னு போகிறோம், நல்லா வெயில் காயுது, அந்த நேரம் கழித்து அந்த வெயில் போனால் உடம்புல பாதிப்பு வராது. இது போல் நம்ம உணராமல் புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா இது இவங்களுடைய சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு குடும்பத்தோட அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிளோட அப்பா அம்மாவும் அப்படியே ஒரு குழு மாதிரி துடைக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் போயிடுது. தயவு செய்து அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சாமியை மனசார கும்பிட்டு வாங்க. நீங்கள் பெரிய பெரிய யாகம் வளர்க்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் நான் சொல்லலை. மனதார எங்கள் திருமண வாழ்க்கையில் எந்த சண்டை சச்சரவு கிடையாது. ஒரு ஆண் வந்து மனைவியோட அப்பா அம்மாவை திட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக, அதாவது கணவன் வந்து தன்னுடைய மாமியார் மாமனாரை புகழ்ந்து பேச கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அந்த மனைவியும் தன் கணவனோட கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அவங்கள பற்றிலாம் குறை சொல்லவே கூடாது. இது வந்து இது சொன்னால் கண்டிப்பாக பகை சண்டை வரும், எல்லார் வீட்லேயும் வரும். இது இயற்கை தான் எல்லார் வீட்லேயும். அதை தவிர்த்தால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இன்னொன்று, இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும். இல்லாதது பறக்கிறதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. ஒரு வீடு வாங்க கடன் வாங்கலாம். வீடு வாங்கிறதுக்கு முன்னாடியே காரு அது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆப்பிள் ஃபோன் அப்படி இப்படின்னு ஆடம்பரத்தில் மாட்டிக்கிட்டு கடனில் மாட்டிக்கிட்டு, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் கணவன் பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இப்படி தான் போகுது. சுக்கிரன் சனி பகவான் இருந்தால் சனி 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நவகிரக கோயில்கள் இருக்கும். அங்கே வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமை ஏற்றி வழிபடுறது, சுக்கிர பகவானை வழிபடுறது, மகாலட்சுமி தாயை வழிபடுறது, இது மாதிரி தெய்வங்களை வழிபட்டு விட்டு நம்ம போயினே இருந்தால் சண்டையே வராது. நிறைய வீட்டில் சண்டையும் பல காரணங்கள். சார் ஒரு கொரட்டை விடுறாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது பண்ணல, அவங்க கொரட்டை விடு என்னென்னமோ சம்மந்தம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே வந்தவர், இவர் பொண்ணு வச்சிருக்காரு, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவும் கிராஜுவேட்டாக இருக்கணுன்றது. அதை எதிர்பார்க்கறது என்ன இருக்குது? அவங்க வாழ்ந்தே முடிச்சிட்டாங்க. இப்படி பலவிதமான எதிர்மறையான குணங்கள் எண்ணங்கள் இருப்பதால் தான் பிரச்சனை. அதனால் வந்து இந்த கணவன் மனைவி திருமணம் ஆகிறவங்க அன்றைக்கி முதல் இரவுன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, 2 குடும்பங்களை பற்றியும் 2 மன உள்ளங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு, நான் இப்படி நடந்துக்கிறேன், உனக்கு எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்றத ஒரு கணவனோ
ஒரு மனைவி நான் உனக்கு துணையாக எல்லா நேரத்திலையும் இருப்பேன், எனக்கு பிடிக்காதல என்னன்னு சொல்லுவேன், நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாற்றிக்கொண்டு நமக்குள்ளே சண்டை வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம தீர்த்துக்கணும். நம்ம ஒரு நாள் 2 நாள் டைவர்ஸ்ன்ற பேச்சே வார்த்தையில் வாயில் வரக்கூடாது. நம்ம வந்து நமக்கு அடுத்த கட்டமாக நமக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், அதுக்கு பதிலாக எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், அதுங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படிலாம் பேசி பழகத்தை விட்டுட்டு இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு, செல்ஃபோனு தேவை, அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லா நேரத்திலும் செல்ஃபோன் இருந்தால் அது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் உண்டாயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் ஜோசியம் பார்க்கறதுனால இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் வர்றதுனால, சார் என் மனைவி நைட்டு 2 மணிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க சார். அவங்க பாத்ரூம் போகும்போது எடுத்து பார்த்தா அங்கே அந்த பக்கம் இருக்கவன் வந்து லிப்பு முத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில் அனுப்புகிறாங்க சார். இதே மாதிரி என் கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட பேசுகிறாங்க சார். இப்படி மனைவிக்கு கணவன் பயந்தாகணும், கணவனுக்கு மனைவி பயந்தாகணும். 2 பேரும் அன்பு காட்டணும், உண்மையான அன்பு காட்டணும், ஜெயிக்கணும். வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க, நம்ம எப்படி வாழணும், எப்படி சொந்த வீடு வாங்கணும், நம்மளுக்கு கணவன் மனைவியோட கவனங்கள்லாம் பிள்ளைகளுக்கு எப்படி எதிர்காலத்தை வந்து நம்ம பலமான எதிர்காலமாக நல்ல தாய் தந்தையாக நாம் இருக்கணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும். இப்படி விஷயங்களில் கவனம் செலுத்தினால் சண்டை சச்சரவுகளில் கவனம் வராது. அதை விட்டுட்டு அப்படியே இவன் எப்போ சொல்லுவான் அதுக்கு பதில் அந்த அம்மா வந்து அவன் அப்படியே உஸ்பேத்தி அடிக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. அதே போல் கணவனும் அப்படி தான். நான் 2 பேரையும் தான் சொல்கிறேன். இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல், விவாகரத்துன்ற வார்த்தையே இல்லாமல் வாழலாம். அதை விட்டுட்டு நான் இப்படி தான், நான் என் கேரக்டர் இப்படி தான், நான் என்ன மாற்றிக்க மாட்டேன், வேணா நீங்கள் மாற்றிங்க, இந்த ஈகோவில் கிராஸ் ஆகி இவங்க தான் பிரிஞ்சிருவாங்க. கோவம் சார், நீங்க சொல்றது வந்து கோவம், பயங்கரமான கோவம் விட்டு கொடுக்கறது இல்ல. எப்ப என்ன வாயை திறப்பான் அதுக்கு பதில் ஒரு கமெண்ட் கொடுக்கலான்றத அவங்க காத்துட்டு இருக்குதான். வாழ்க்கை கிடையாது. இவரு தான் எனக்கு, நம்ம ஒரு திருமண வயசு வாழ்க்கையில் 25-26 வயசு உள்ள நுழைஞ்சோம்னா அதோட அந்த திருமண வாழ்க்கை 70-75 வயசு 80 வயசு வரைக்கும் கணவன் மனைவி ஒரே வீட்டிலே பயணம் செய்யக்கூடிய பந்தம் தான் திருமண பந்தம். அந்த பந்தத்தில் வந்து நம்ம ஒரே ஏட்டிக்கு போட்டியாக எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது. நிம்மதின்றது எங்கேயுமே கிடைக்காதுங்க. நாம் உருவாக்குறது தான் நிம்மதி. நாம் ஆமாம், நிம்மதின்றது எங்கேயும் வெளியே எங்கேயும் கிடைக்காது. உண்மையிலேயே நாம் உருவாக்குறதா. ஒய்ஃப்கிட்ட சண்டை போடலாம், அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆகிட்டா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சமாதானமாகவும் மனைவி கிட்ட கணவன் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க தான் கெடுத்து விடுவாங்க. அதாவது ஃப்ரெண்டுங்க நல்ல ஃப்ரெண்டுங்க மூலிமா எந்த குடும்பம் நல்ல நண்பர்கள் வந்து கெட்டு போக நினைக்க மாட்டாங்க. ஆனால் சில பொறாமை பிடித்த நண்பர்கள் தவறான ஒரு தகவல்களையும் அறிவுரைகளையும் சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அது வீணாக போயிடும். டைவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பை பகிர்ந்துக்கிட்டா, இது எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆதி காலத்துலன்னு சொல்லிட்டாங்க, அந்த 100 வருஷம் 500 வருஷம் மாதிரி சொல்லிட்டாங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி. இப்பயும் சொல்லிட்டாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நானும் சொல்கிறேன். விட்டு கொடுங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நிம்மதி எங்கேயும் கிடையாது, நிம்மதி உங்கள் கையில் தான் இருக்குது. அதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.